கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணையானது தற்போது முடிவடைந்து நாளைக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்தது. நாளைக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட போவதில்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயிடம் மேலும் ஒரு நாள் விசாரணை நடத்தணும் அப்படின்றது தான் சிபிஐ அதிகாரிகள் சொன்ன ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஆனால் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் நாளை விசாரணையில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கிணங்க சிபிஐ அதிகாரிகள் இன்னொரு நாள் நீங்கள் விசாரணைக்கு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர் விசாரணைக்கு ஆஜராக தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு நைட்டு திரு விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறார். எந்த தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய திட்டம் அப்படின்றது அவர்கிட்ட இல்லை. அவர் மட்டுமல்லாது ஒரு 13 பேருக்கு அங்கே ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல் குமார் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் அந்த கட்சியின் சார்பில் டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க. இன்க்ளூடிங் விஜயினுடைய மேனேஜர், அவருடைய டிரைவர் ராஜேந்திரன் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே அங்கே ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுது. ஸோ நாளைக்கு காலையில் 7 மணி அளவில் விஜய் சென்னை திரும்புவார் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். விஜயிடம் என்ன விசாரணை சிபிஐ நடத்தினார்கள், என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டார்கள், அதற்கு விஜய் எப்படியெல்லாம் பதில் சொன்னார் அப்படின்றது யாருக்குமே தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு ப்ரொசீஜரல் ஆன ஒரு ஃபாலோஅப் தான். எப்படி பொதுவாக சிபிஐ விசாரணை அப்படின்றது நடைபெறும். இதற்கு முன்பாக சிபிஐ விசாரணையில் கலந்து கொண்டவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும், அதே போன்று தான் விஜயிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் நிமிடத்திற்கு நிமிடம் என்ன அங்கே நடக்கிறது அப்படின்றதெல்லாம் வெளியே சொல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு ப்ரொசீஜரலாக பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக நிறைய கேள்விகளுக்கு விஜய் பதிலளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் ஒரு பொலிட்டீஷியன் ஆனதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் டெல்லி விசிட் அப்படின்றப்ப நிச்சயமாக அவர் யாராவது தலைவர்கள், முக்கியமான தலைவர்களை சந்திப்பார் அப்படின்ற ஒரு பேச்சு அப்படின்றது காலையில் இருந்தது. காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் தாவேகா அப்படின்னு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது பற்றியும் நான் விசாரிக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு சந்திப்புக்கும் விஜய் பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையோ அல்லது பாஜகவை சார்ந்த தலைவர்களையோ அவர் சந்திக்க போகிறதில்ல. அவர் முழுக்க முழுக்க சிபிஐ விசாரணைக்காக மட்டும்தான் டெல்லி வந்திருக்கிறார். அதில் மட்டும்தான் அவருடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ விஜயினுடைய இந்த டெல்லி விசிட்டில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் அவர் மீட் பண்ணலை அப்படின்றது இதிலிருந்து கன்ஃபார்ம் ஆகுது. பாஜக கூட்டணிக்குள்ளே எப்படியாவது விஜயை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த சிபிஐ விசாரணை. அதனால தான் சிபிஐ தொடர்ச்சியாக இந்த மாதிரி தாவேகாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, விஜய்க்கு செக் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை கேள்விப்பட முடியுது. இதை பற்றி நிறைய பேரிடம் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயை இப்படி வலுக்கட்டாயமாக பாஜக கொண்டு வருவதன் மூலமாக பாஜகவுக்கோ அல்லது அதிமுக தலைமையிலான பாஜக அந்த என்டிஏ அலைன்ஸுக்கோ எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு லாபமும் கிடையாது அரசியல் ரீதியாக. விஜயை ஒரு பர்ஸ்பெக்டிவ் பில்டிங்காக வேணால் பாஜக பயன்படுத்தலாமே தவிர மற்றபடி அவர்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவது அப்படின்றது பாஜகவுடைய திட்டம், நோக்கம் அப்படின்றது கிடையாது. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை விஜயிடம் நடந்து வரக்கூடிய அந்த தகவல்கள், அந்த காட்சிகள் அத்தனையும் அமித்ஷா அவர்கள் அவருடைய அலுவலகத்திலேருந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்லாம் செய்தி போடுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பொய் செய்தி அப்படின்றது பார்க்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே தெரியும். அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சிபிஐ பொறுத்தவரையில் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்வாங்கன்றது உண்மைதான். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விசாரணையே ஒரு வீடியோ காட்சி மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட முடியும் அப்படின்றதெல்லாம் அதீதமான ஒரு கற்பனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் பில்டிங்க்கு வேணால் விஜயினுடைய இந்த விசாரணை எல்லாம் அவங்க பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மைனாரிட்டியுடைய ஓட்ஸ் அப்படின்றது திமுகவுக்கு லாபகரமாக போகிறது அப்படின்றது எல்லா எலெக்ஷன்லையும் நம்ம கடந்த 2-3 எலெக்ஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அதில் ஒரு டெண்டை க்ரியேட் பண்ணும், அதில் ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக வேணால் விஜயை பாஜக பயன்படுத்தலாம். இப்போ பாஜக தொடர் அழுத்தங்களை இது மாதிரி கொடுப்பதன் மூலமாக விஜய்க்கு ஒரு சிம்பதி கிரியேட் ஆகலாம். அந்த சிம்பதி மைனாரிட்டியுடைய ஓட்ஸ் 2 பக்கம் பிரிக்கிறதுக்கு, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கலாம். அதன் மூலம் திமுகவுக்கு ஒரு செக் வைக்க முடியும், ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது வேணால் ஒரு நோக்கமாக இருக்கலாமே தவிர
இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையில் விஜயை வந்து விட்னஸாக தான் கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இந்த பிஎன்எஸ்எஸ் 179 செக்ஷன் சொல்கிறது என்ன அப்படின்னா, விட்னஸாக வந்து யார் வேணாலும் சிபிஐயோ இல்லை காவல்துறையினரோ விசாரிக்கலாம் அப்படின்றது தான். அதன் அடிப்படையில் தான் கூப்பிட்ருக்காங்களே தவிர விஜயை வந்து ஒரு சஸ்பெக்டாக வந்து சிபிஐ பார்க்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வழக்கை பொறுத்தவரையில். ஏன்னா விஜயை விசாரிக்காமல் இந்த வழக்கில் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. ஏன்னா விஜயை பார்ப்பதற்காகத்தான் அந்த 41 பேரும் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்றப்ப அந்த ஆர்கனைசிங்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து சிபிஐ அதிகாரிகள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதில் ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களே தவிர அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தலைவர் தான் இந்த விஷயத்துக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவுரை எழுதுவது அப்படின்றது இந்த விவகாரத்தில் கொஞ்சம் டவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது நயினா நாகேந்திரன், பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அமித்ஷா அவர்களை வைத்து கொண்டே இந்த கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு முக்கியமான காரணகர்த்தாவே வந்து செந்தில் பாலாஜி அப்படின்னு பேசியிருந்தார். அப்போ பாஜக வந்து செந்தில் பாலாஜியை காரணம் செய்வதற்கான ஒரு மூவை எடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நிச்சயமாக கரூர் விவகாரத்தில் விசாரிக்கப்பட்ட நிறைய தாவேக்காவினர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, விஜய் வந்து பாடலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு பாடல் பாடும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் கண்முன்னே தெரிந்தது. அதற்கு பிறகு தான் நிறைய பேர் மயக்கம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு தான் உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்தது, கூட்ட நெரிசல் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அஸ்பெக்டில் தான் தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹோல் பிரச்சனைக்கு திமுக காரணம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவர்களுடைய வேர்ஷன் அப்படின்றது இதுவாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனைத் தொடர்ந்து நீங்கள் வந்து நயினா நாகேந்திரனுடைய அந்த பேச்சையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு ஒரு பெரிய சேலஞ்சராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜியை நம்ம காரணம் செய்வதன் மூலமாக திமுகவை வலுவிழக்க செய்ய முடியும். அப்போ அந்த ஜோனில் வந்து நம்மளால் ஒரு பெரிய வெற்றி தேடி பிடிக்க முடியும் அப்படின்றது கூட பாஜகவுடைய கால்குலேஷனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2021 பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி போன்ற ஒரு சேலஞ்சர் இருக்கக்கூடாது அப்படின்றது கூட பாஜகவுடைய ஒரு திட்டமாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை பாஜக காரணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர விஜயை அவங்க டார்கெட் செய்வதன் மூலமாக, நான் சொல்கிறது வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் விஜயை டார்கெட் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பை வந்து பாஜகவில் பெறவே முடியாது. அது விஜய்க்கு தான் வந்து ஒரு சிம்பதி ஃபேக்டராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமித்ஷா வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவர் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மேடையில் அந்த கட்சியுடைய மாநில தலைவர் ஒவ்வொரு மேடைகள்லையும், அவர் கலந்து கொண்ட மேடை மட்டுமல்லாது அவருடைய இந்த பரப்புரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து செந்தில் பாலாஜின்றவர் தான். அப்போ செந்தில் பாலாஜியை வந்து பாஜக டார்கெட் செய்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருகிறது. விஜய் சிபிஐ அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் விஜயை வந்து ஒரு விட்னஸாக ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் சிபிஐக்கு இருக்குது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது விஜய்க்கு வச்ச செக் மாதிரி தெரியல, திமுகவிற்கு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு வச்ச செக் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.